ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அடுத்து நம்ம எந்த கிரிப்டோல வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அதை பார்ப்போம். ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி நம்ம கிரிப்டோஸ் வந்து நம்ம மார்க்கெட் வச்சிருக்கோம்ல, ஸோ ஹோல்ட் பண்ணிக்கிறோம்ல, அதை க்ளோஸ் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா அது எல்லாத்தையும் நம்ம திரும்பி பார்ப்போம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் இப்போ 4 ஹவர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். நம்ம டேயில் கொண்டு போயிடலாம் முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தா பிரேக் அவுட் கொடுத்து இப்போ அப் சைடு மேலே போய்க்கிறான். இப்போ ரெண்டாவது அது வந்து தேர்ட் விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ பை பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு பர்ஃபெக்டான பேட்டர்னில் இருக்குது, நீங்கள் பை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே தான் இருக்கணும். எதனால்? மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே ஒரு சின்ன ஹோல்ட் ஆகிருக்குது. ஹோல்ட் ஆகிட்டு இப்போ மார்க்கெட்டு அப் சைடு தான் போக போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பை பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, பை பண்ணால் நம்ம டார்கெட் எவ்வளோ வைக்கலாம்? மினிமம் வந்து 68,000 வைக்கலாங்க. 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கலாம். மினிமம் 68,000. ஓகேவா? இதுதான் நம்மளோட டார்கெட். ரெண்டாவது வந்து ஹையஸ்ட் டார்கெட் நம்ம இப்போதைக்கு எங்கே வைக்கலாம்னா ஆல்மோஸ்ட் நம்ம 69,000 கிட்ட வைக்கலாம். 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ண பார்ப்போம். பட் மினிமம் 1000 பாயிண்ட் இங்கே கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம பையிங் தான் பண்ணணும் மார்க்கெட்டில் இப்போ. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அதுக்கடுத்து எந்த கிரிப்டோ பண்ணலாம்? 1 இன்ச் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட நம்ம பார்ப்போம். ரேடுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரேடு பண்ணலாம் அழகாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ த்ரூ ஆகிடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 அண்ட் தென் 2 3 4 5 6 இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. இது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அடுத்து இங்கே ஒரு சின்ன புல் பேக் கிடச்சிது மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. நம்மளோட எப்பயும் இருக்கிற பிரின்சிபல் ரூல் வந்து கரெக்டாக இங்கே ஃபாலோ ஆகிக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே பை பண்ண போகிறோம். இப்போ பிடிசி வந்து அப்சைடில் இருக்கிறதுனால வந்து நாமளுமே வந்து இங்கே அப்சைடுக்கான பையிங் சைன் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக பையிங்கில் பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஐயோ பையிங்கில் இருக்கலாமா செல்லிங்கில் இருக்கலாமா நம்ம ஹெட்ஜ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மெத்தடில் இருக்கும். பட் இப்போ பிடிசி பையிங் இருக்கிறதுனால நம்ம ஃபுல் ஃபெஜ்ஜாக பை பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி அங்கே ஸ்டாப் லாஸும் சொல்லியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல் பேக் வந்து மேலே போயிடலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே திரும்பி வந்தானா வந்து திரும்பி இங்கே ரீச் ஆகும்போது கண்டிப்பாக மேலே போக வாய்ப்பு நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. அதுவும் பிடிசி பார்க்க பர்ஃபெக்டாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போயே நீங்கள் பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்மளோட பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. சரிங்களா? சரி, இதில் வந்து நம்ம எவ்வளோ டார்கெட்ஸ் வைக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் ப்ளீஸ். மினிமம் டார்கெட் வந்து நம்ம இந்த லெவல் கிட்ட வைக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம அக்வயர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.50% இங்கே எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகணும், நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து இது ஒரு நல்ல கிரிப்டோ தான். நம்ம இப்போதைக்கு பை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து வர கிரிப்டோ பார்ப்போம். லிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் சொல்லலாம். சாரி, பார்த்தீங்கன்னா இங்கே வரீங்க, இது ஒரு ஷோல்டர் 1 2 ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கரெக்டாக கிரியேட் ஆகுது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல இங்கே பை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வைங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த விக்கில் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். பட் கீழே கீழே இறங்க வேண்டாம். நீங்கள் விக்கில் கொண்டு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு பெட்டரான கிரிப்டோ தான். லிங்க்ன்றது ஒரு நல்ல கிரிப்டோ தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம். மினிமம் நம்ம டார்கெட் வந்து நம்ம வெயிட் அண்ட் ப்ளீஸ். மினிமம் டார்கெட் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் மார்க்கெட்டில். இது ஒரு நல்ல கிரிப்டோ தான், நம்ம பை பண்ணிக்கலாங்க. லிங்க்கு ஸ்டாப் லாஸ் சொல்லியாச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு பை பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பாருங்களா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 2 3 4 சின்ன ஒரு புல் பேக்கு. இப்போ அப்சைடு போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. வென்எவர் இதுக்கு மேலே திரும்பி எப்போ வந்து மார்க்கெட் போகுதோ அப்போ வந்து ஒரு நல்ல பையிங் சைன் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்போயே பை பண்ணிக்கலாம். இது டேயில் பார்க்கும்போது இந்த அளவுக்குன்னா 4 ஹவர்ஸில் பாருங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படின்னா அங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு மேலே போயிட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் கீழே ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாரை உங்களுக்கு தெளிவாக தெரியும் வால்யூமை பற்றி. ஸோ அதனால் வந்து பையிங் தான் நம்ம கொடுக்கணும் லிவர். சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து வர கிரிப்டோஸ் நம்ம பார்ப்போம். நியூவா எஃப்எல்எம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்க்கவே பர்ஃபெக்டாக. அது எப்படி சொல்கிறேன்னா நம்ம பிடிசியில் சொல்லியிருந்தோம்ல, அங்கே பிடிசி வந்து மேலே அப்சைடு போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் மாதிரி. இது ஆஸ் யூஷுவல் பிடிசி மாதிரி தான். பட் பிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் கொடுத்து கீழே இறங்கியிருந்தோம் மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே மேலே போயிட்டு 1 2 3 4 5 மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்து ஹிட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் இப்போ அங்கே ஒரு ட்ரெண்ட் லைனும் கிரியேட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே அப்சைடு போக நிறையவே சான்சஸ் ஹையர் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே வந்து பையிங் சொன்னோம். அதுக்கடுத்து எனக்கு ஆஸ் யூஷுவல் பெரிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா
நம்ம பொறுத்தளவுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஒரு விக் போய்க்கலாம். ஸோ விக்கோட 50% குறைஞ்சது வந்து போயிட்டு வரும் மார்க்கெட்டு. ஸோ அதனால் வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பையிங்க்கு நம்ம சொல்லிக்கிறோம் FLM. சரிங்களா? அண்ட் தென் இஎன்எஸ் பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டான பேட்டர்னில் இல்லை. அதான் ஒரு முக்கியமான விஷயங்க. பட் இங்கே மார்க்கெட் வந்து இது நீங்கள் அவ்வளோவா கண்டுக்க வேணாம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, பேட்டர்ன் இந்த மாதிரி கிரியேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி. இன்கேஸ் எப்போ இதுக்கு மேலே போனோன்னு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இஎன்எஸ் வந்து ஒரு நல்ல கிரிப்டோனால நான் வந்து இஎன்எஸ் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பெரிய ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ த்ரூ வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயினுக்கிறான். அது இல்லாமல் மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் கீழே இறங்கிட்டு மேலே போகிறான். ஸோ அதனால் வந்து இங்கே பையிங்காக நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து கம்பெனி கூட பண்ணிக்கலாம். ஏன் பட் இது வந்து ப்ராபபிலிட்டி பெட்டர் ஆகுது. பட் கம்பெனிக்கலாம் எதுக்காக கம்பெனிக்கலாம் இதோட சூப்பரான கிரிப்டோஸ் நம்ம சொல்லி வச்சுல நீங்கள் அதில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கிரிப்டோஸ் வந்து பை பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக தான் நான் சொன்னது. CHZ இது கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ நியூவாக பார்க்குற கிரிப்டோஸு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ANKR வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம பை பண்ணி வச்சுருந்தோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 9th ஜூலை, இன்னைக்கு வந்து 21st ஜூலை. இவ்வளோ பெரிய குவான்டிட்டி கேப்சர் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் 400 to 500% வந்து இந்த ANKRல மட்டுமே நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். ஸோ ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வந்து நான் ZK வந்து நான் சொல்லியிருந்தேன். வெயிட் அண்ட் ப்ளீஸ். ZK பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு W பேட்டர்ன் கிரியேட் ஆகிக்குது. மொதல் விஷயம் சாரி W பேட்டர்ன் வந்து அழகாக கிரியேட் ஆகிக்குது. மொதல் விஷயம் இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல் பேக் அது மாதிரி நடந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பையிங் சைன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம முடிஞ்சது அளவுக்கு இவ்வளோ கீழே வச்சாச்சு. காரணம் ஏன்னா வந்து மார்க்கெட் இன்கேஸ் எப்பயுமே வந்து நம்ம கண்ட்ரோல்னு சொல்ல முடியாதுல்ல. இன்கேஸ் அந்த மாதிரி ஆனால் கூட பேட்டர்ன் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து ZK வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு நம்ம பையிங் சைன் அங்கே கொடுத்தாச்சு. லிஸ்ட்டாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் லிஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணிக்க வேணாம், விட்டுருங்க. டவுட் வந்து கேளுங்க. டிஆர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி அதே பிளேஸில் தான் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி மார்க்கெட் வந்து அப் சைடு கொடுத்துட்டு ஒரு 10% கிடைக்க வாய்ப்பு நான் எதிர்பார்த்துருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். நாட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்கல. ஸோ நாட்டும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா AKRO நம்ம சொல்லியிருந்தது தான் W பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டா. ஸோ இவனும் பையிங் தான் இருக்கலாம். ஸோ யாரெல்லாம் பை பண்ணீங்களோ பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மியூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் வித்தின் 2 days. திஸ் இஸ் மேக்ஸிமம். இது வந்து ரொம்ப சூப்பரானதாக இருக்குது. நாம் சம்டைம்ஸ் தான் 1 day வந்து 50% அச்சீவ் பண்ணிக்கிறதுலாம் இருக்குது. SSV பார்த்தீங்கன்னா வந்து பேட்டர்ன்ஸ் வந்து திரும்பி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேலே எப்போ அப் சைட் போனாலும் சரி டவுன் சைட் போனாலும் சரி நம்ம பையிங் அப் சைட் போனால் பை பண்ணும், டவுன் சைட் போனால் செல் பண்ணும் அப்படின்னு நம்ம ஆஸ் நம்ம கொண்டு போக தான் பெட்டரான ஆப்ஷன். RNDR பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகுது. யாரெல்லாம் பை ஹோல்ட் பண்ணி வைக்கீங்களோ ஹோல்ட் பண்ணுங்கள். நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நியூ நமக்கு செட் அப்படின்னு தெரியல. H5 வெயிட். இன்றைக்கி ஒரு சின்ன விக்கு மாதிரி பெரிய குவான்டிட்டி வால்யூம் எனக்கு நடக்கலை, பரவாயில்ல இருக்கட்டும். VTCயும் அங்கே ஹோல்ட் ஆகினுக்கலாம். அண்ட் தென் சொல்லானா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவன் அப்சைடில் தான் போயிட்டு இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் நான் நினச்ச மாதிரி தான், அது ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. BTC நமக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியுதுங்க. BTC வந்து நம்ம W பேட்டர்ன் கரெக்டாக கொடுத்துருக்குது. ஸோ இந்த டைம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பை பண்ணி வச்சுக்கிட்டு தான் பெட்டரான ஆப்ஷன். கொடுத்தமே இந்த ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு USDT தேவைப்படுறதோ சரி, இல்லை சிக்னல்ஸ் இது மாதிரி எது தேவைப்படுறோம் நம்ம கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, இல்லை மேலே டிஸ்பிளே நம்பர் இருக்கும். அண்ட் தென் நம்மளோட மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் லைக் பண்ணிக்கோங்க. எதில் சீக்கிரமாக வரணும் யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எல்லா சோஷியல் மீடியாவிலும் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென்